தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது, ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் அலற விட்டவர் இந்திரா காந்தி பீரியட்லாம் வைகோ அவருடைய இன்னைக்கு பரிதாப நிலை குறித்து தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறோம். வைகோ ஒரு ஒரு காணொளி உரையாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பன்னீர்செல்வத்தை எனக்கு செஞ்ச துரோகத்தினால தான் இன்றைக்கி பன்னீர்செல்வம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பன்னீர்செல்வம் இவருக்கு என்ன துரோகம் பண்ணார், என்னடா அவரே ஒரு மிச்சர் மாமாவாச்சு, அவர் என்ன துரோகம் பண்ணார் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெரிய டவுட்டு. இதை யார்கிட்ட கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆனது மயிலாடுதுறை மார்கோனி அப்படிங்கிற ஒரு மயிலாடுதுறையில் மார்கோனிங்கிறவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வைகோ கூடவே தன்னுடைய 17 வயசுலேருந்து 30 வருஷமாக வைகோவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மொத்தம் தியாகம் பண்ணவர். தான் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பணம் எல்லாத்தையும் பல லட்சம் ரூபா வைகோவுக்காக அழித்தவர். ஆனால் இப்போ அவர் வைகோ கூட இல்லை. அதிமுகவில் மாநில அம்மா பேரவனுடைய துணை செயலாளராக இருக்கார். இப்போ அவர்கிட்ட டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாலி நண்பர், என்னுடைய பள்ளி தோழன், அதனால் உரிமையோட என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை, வைகோ அப்படி புலம்புறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, வைகோட நிலை குறித்து என்னென்னு சொல்கிறேன்னு தெரிலங்க, அவர் இவர் தாங்க அடுத்தவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு, இவருக்கு யாருக்கு துரோகம் பண்ண போகிறா. ஆக்சுவலாக ஸ்டாலினை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கலைஞர்கிட்ட சண்டை போட்டதுனால கலைஞர் வெளில போடாது துரத்தி விட்டார். இவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளில சுற்றிட்டு இருந்தப்போ அம்மா தான் இவருக்கு ஆதரவு கொடுத்து கட்சியில் மிகப்பெரிய மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் விஜயகாந்தை கட்சியில் கூட்டணி சேர்க்கும் போது ஒரு விஜயகாந்தோட எனக்கு ஒரு சீட்டு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி கட்சி விட்டு வெளில வந்துட்டார். அப்படியும் அம்மா பாவம் அவர் வெளில போய் என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டமாயிரும், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை விட்டு பேச சொன்னார். பன்னீர்செல்வம் வைகோ வீட்டுக்கு வந்தார். அப்போலாம் நாங்களாம் கூட தான் இருந்தோம். பன்னீர்செல்வம் அம்மா திரும்ப கூப்பிட்றாங்க, 1-2 சீட்டு அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் ஒத்துக்கல. ஒத்துக்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. தப்பு செஞ்சது இவர் தான். அப்போ அம்மா கூட போயிருந்தாருன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்கலாம். ஸ்டாலினை முட்டாள்னு சொன்னவர் இப்போ ஸ்டாலின் வாசல்லே போய் அடிமைத்தனமாக வாழ்ந்துட்டுருக்காருங்க. அவர் அமீர் வச்சா ரொம்ப கேவலமாக இருக்குங்க பாவம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாருன்னா, வைகோ தாங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, நான் வைகோவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சேங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல் மாஃபியாக்களை எதிர்த்தங்கிற ஒரு காரணத்துக்காக என் மேலே ஒரு கொலை வழக்கே பதிஞ்சாங்க மாவட்ட கலெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் சேர்ந்து. ஆனால் வைகோ எனக்கு உதவி பண்ணல அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன மாதிரி உழைச்சவங்க அத்தனை பேருக்கு வைகோ துரோகம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடித்தார். ஸோ வைகோ பண்ண துரோகத்தினுக்கு தான் இப்போ வைகோ தண்டனை அனுபவிச்சுட்ருக்காருன்னு தோணுது அவர் சொல்லும்போது, கேட்கும்போது. பாவம் வைகோட நிலை. பாராளுமன்றத்தை அலற விட்ட ஒரு வைகோ இன்னைக்கு திமுகவில் போயிட்டு கலைஞர் ஸ்டாலின் ஷூவை நக்கிக்கிட்டு இருக்காரு, உதயநிதி ஷூவை நக்கிறாரு, இன்பநிதி ஷூவை நக்கிறாரு. பாவம் சைக்கோ வைகோ.